ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான இட்லி மாவு ஜிலேபி. இது ரொம்ப ஈஸிங்க. அதே சமயம் ரொம்ப ஜூஸியாக கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே நல்ல ஜூஸியாகவும் வெளியே நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படியே நம்ம ஜிலேபி சாப்பிட்ட ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க நீங்கள் இது இட்லி மாவில் செஞ்சீங்கன்னு. வாங்க இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி இதில் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். 1 கப் சுகருக்கு 3/4 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து கரெக்டாக 1க்கு 1 தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப் சுகருக்கு 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கரையணும். கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு கூட இதை நீங்கள் கரைய வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா கரையட்டும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாகுப்பதம் வரணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் லைட்டாக அந்த பிசுப்பு தன்மை வரும் தண்ணியில் கொஞ்சம். அந்த மாதிரி வர அளவுக்கு நல்லா இதை கொதிக்க வைக்கணும். பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் இதில் நான் கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த ஃபுட் கலர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். குங்குமப்பூ இருந்துச்சுன்னா அது சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நேச்சுரலாக ஃபுட் கலர் எப்படி வீட்லேயே தயார் பண்ணுறது அப்படின்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக அந்த ஒரு வாசனைக்கு ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பிசுப்பு தன்மை வந்தால் போதும். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்திருக்கேன் ஜிலேபி இது பண்ணுறதுக்கு. இந்த உங்கள்கிட்ட எந்த பாட்டில் இருந்தாலும் அந்த பாட்டில் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அந்த மூடியை வந்து இந்த மாதிரி ஒரு இடுக்கி வச்சு பிடிச்சிட்டு மூடியை வந்து நல்லா ஹீட் பண்ணுங்கள். அந்த மூடியோட டாப் போர்ஷனை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த சென்டரில் வந்து ஹீட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த இடத்துல இப்போ நல்லா ஹீட் ஆகிருக்கும். அந்த ஹீட்டான இடத்துல இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு லைட்டாக உள்ளோடி இப்படி லைட்டாக இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல அந்த உள்ளே வந்து மேலே எலும்பி வரும். குச்சி வச்சு எவ்வளோ தூரம் இழுக்கீங்களோ அந்த அளவுக்கு நல்லா வரும். இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. பாருங்கள், இது வந்து இப்போ நம்ம சாஸ் பாட்டில் மாதிரி நமக்கு நல்லா மேலே எலும்பி வந்துடும். இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இது உடனே ஒரு கத்திரிக்கோல் வச்சு இதில் லைட்டாக கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோல் வந்துடும். நம்ம ஈஸியாக ஜிலேபி வந்து புழிஞ்சிக்கலாம். இல்லை நீங்கள் கவர் ஏதாவது வச்சுருந்தீங்கனாலும் அதுலேயும் செய்யலாம். இப்போ நம்ம 2 மெத்தட்லேயும் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹோல் வந்து உங்களுக்கு எவ்வளோ பெருசாக அந்த ஜிலேபி வேணுமோ அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப ஒல்லியாக வந்துச்சுன்னா அது ஊறி உங்களுக்கு ஜூஸியாக கிடைக்காது, கிறிஸ்பியாக மட்டும்தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் பெருசாகவே ஓட்டை போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஆயிலும் ஹீட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டேன். சுகர் சிரப்பும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து இட்லி மாவு எடுத்திருக்கேன். இட்லி மாவு எடுத்திங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அதாவது ரொம்ப லிக்விடாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம டேரெக்டாக இப்போ நம்ம ஜிலேபி செய்ய ஆரம்பிச்சிடலாம். சப்போஸ் நீங்கள் தோசை மாவு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் லிக்விடாக இருக்குது அப்படின்னா அதில் கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை மாவோ இல்லை மைதா மாவோ அப்படி இல்லைனா அரிசி மாவு அப்படி இல்லைனா கார்ன்ஃப்ளவர் மாவு இதில் 4ல் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பதத்துக்கு ஆக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பாட்டிலில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு லைட்டாக நீங்கள் வந்து ஊற்றி பாருங்கள். கண்டினியூட்டியாக அந்த மாதிரி வருதா, பியாமல் ஒன்று போல் வருதா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. தொடர்ந்தாப்பில் இப்படி வந்துருச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஆயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது, லைட் ஹீட்டில் தான் இருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இப்படி இந்த மாதிரி சுத்ததுக்கு வரும். இல்லைனா உடனே நீங்கள் ஊற்றினோன்னா பிரிஞ்சு போயிடும். அதனால் ஆயில் வந்து மிதமான சூடில் இருக்கணும், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப ஆயிலும் வைக்கக்கூடாது. ஆயில் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக ஆயில் ஊற்றிருக்கணும் பேனில். அது முங்குற அளவுக்கு ஆயில் இருக்கக்கூடாது. ஜஸ்ட்டு அந்த 1/3 அளவு வந்து இருந்தால் போதும் அந்த பாத்திரத்தில். அதே மாதிரி இந்த ஃப்ளாட்டான பேன் வந்து எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஜிலேபி நல்லா வரும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருது அப்படின்ட்டு. நீங்கள் கவர்லையும் செய்யலாம், நான் அதையும் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஆனால் எனக்கு வந்து பர்சனலாக இந்த பாட்டில் வச்சு ஊற்றுறது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வர மாதிரி தெரியுது. உங்களுக்கு வந்து எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். இது வந்து இந்த ஷேப்பில் தான் வரணும் அப்படின்னு இல்லை. ஜிலேபியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஷேப்பே கிடையாது, நம்ம விடுறது தான். நமக்கு வந்து அது நல்லா ஜூஸியாக வரணும், அவ்வளோதான். அதனால் அந்த ஓட்டை மட்டும் கொஞ்சம் பெருசாக விட்டுக்கோங்க, அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. நிஜமாகவே சொல்கிறேங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ரெசிபி. இதை நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தால் கூட இதை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக வந்துச்சு. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம். அது வந்து நீங்கள் மிதமான சூடில் வச்சாலே போதும். அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வேக அதுவே ஆட்டோமேட்டிக்காக மேலே எலும்பி வந்துடும். ஒட்டெல்லாம் செய்யாது, உங்களுக்கு நல்லா வரும்.
நம்ம இட்லி மாவு எடுக்கிறனால எதுவுமே சேர்க்க வேண்டாம், அப்படியே இட்லி மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் இட்லி மாவு வந்து புளிச்ச இட்லி மாவாக இருந்தால் ரொம்ப நல்லது, அதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஒரு 2 நாள் ஆனதுக்கப்புறம் வீட்டில் இட்லி மாவு வச்சுருப்போம்ல, அதெல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி 2 சைடும், ஒரு சைடு வந்ததும் இன்னொரு சைடு திருப்பி போட்டு கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ப்ரௌன் கலரில் வர வேண்டாம், ஏன்னா ரொம்ப கிறிஸ்பி ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஊறதுக்கு வந்து டைம் எடுக்கும். அதனால் கொஞ்சம் லைட்டாக கிறிஸ்பி ஆனது உடனே இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு, இப்போ இன்னொரு சைடும் நல்லா வேகட்டும். பாருங்கள், இப்போ இந்த ஃபஸ்ட்டு நம்ம போட்ட அந்த 3மே நல்ல கிறிஸ்பியாக வெந்து வந்துருச்சு. இதை வந்து அப்படியே நம்ம சுகர் சிரப்பில் போட்டுடலாம். நான் சுகர் சிரப்பு வந்து லைட்டாக ஹீட் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு கொஞ்சம் ஆறிடுச்சு. சுகர் சிரப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல சூடாக இருக்கணும், இதுவும் சூடாக இருக்கணும், சுகர் சிரப்பும் சூடாக இருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு டக்குன்னு ஊறும். ஒரு 10 செகண்ட் இருந்தாலே போதும், நல்லா உங்களுக்கு ஊறி ஜூஸியாக வந்துடும். அடுத்த பேட்ச் நீங்கள் பொரிக்கிற வரைக்கும் அதில் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் அதை எடுத்துகிட்டு அடுத்த பேட்ச் இதில் போடுங்க, அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு ஊறி வரும். இப்போ இதில் போட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உங்களுக்கு ஜூஸியான வீட்டில் உள்ள இட்லி மாவு வச்சு சூப்பரான ஜிலேபி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இதை நீங்கள் உடனே சூடாக சர்வ் பண்ணலாம். கிட்ஸுக்கெலாம் அந்த மாதிரி நீங்கள் வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம். உங்களுக்கு சுகர் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து வெள்ளை பாகு வந்து சிறப்பாக செஞ்சு கூட அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி கவரில் வந்து ஊற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்கள் பால் கவரோ இல்லைனா வீட்டில் நம்ம கோதுமை மாவுலாம் வாங்கிட்டு இந்த ஆசீர்வாட் கவர்லாம் இருக்கலாம், அந்த கவர் எதுனாலும் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு கவர் எடுத்துகிட்டு இந்த முனையை லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. மாவு கவரில் கட் பண்ணுறதா இருந்தால் ரொம்ப குட்டியாக கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் கட் பண்ணாலே உங்களுக்கு நல்ல இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி விட்டு விட்டு பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக தானாக எலும்பி அது வந்துடும் கொஞ்சம் நேரத்தில். ஃப்ளேம் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சிட வேண்டாம். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரிஞ்சு போயிடும், ஒழுங்காக வராது. அதனால் நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நீங்கள் ஒன்ஸ் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அடுத்து நீங்கள் வந்து அதில் ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஊற்றுங்க, அப்போனா கரெக்டாக வரும். அதே மாதிரி ரொம்ப மேலே தள்ளி வச்சுட்டும் ஊற்றாதீங்க, பக்கத்தில் வச்சு ஊற்றணும். என்ன பக்கத்தில் வச்சு நீங்கள் ஊற்றினா தான் உங்களுக்கு வந்து இந்த கரெக்டான ஷேப் எல்லாமே கிடைக்கும், மேலெல்லாம் தெரிக்காது. ஸோ தைரியமாக நீங்கள் பக்கத்தில் கொண்டு போயே ஊற்றலாம். இப்போ இதை அப்படியே உடனே நல்ல சூடாக இருக்கக்கூடிய சுகர் சிரப்பில் வந்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு. நான் மறுபடியும் இந்த பாட்டிலில் ஊற்றுறதே உங்களுக்கு ஊற்றி காமிச்சிருக்கேன். பாருங்கள், இது நல்ல ஷேப்பாக அப்படியே ஒன்று போல் வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அதனால் நான் திரும்ப உங்களுக்கு ஊற்றி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிக்கோ அந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக நட்ஸ் பவுடர் வந்து மேலே தூவி விட்டுருக்கேன். நீங்கள் அப்படியே கூட சர்வ் பண்ணலாம், இது தூவணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. நான் உங்களுக்கு இதில் ஒன்று எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ ஜூஸியாக நல்ல கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.